பிதா, குமாரன், பரிசுத்தாவி திருப்பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நோருக்கும் ஊருக்கும் ஊருவாக்கி நீரப்பூ. ஜீவனுள்ள தெய்வமே, ஆவியே வாரும். எங்களை நேசிக்கிற தாயும் தந்தையுமாயிருக்கிற பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய இரக்கத்தினாலும் கிருபினாலும் 2020 ஆண்டிலே 6ஆம் மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே உம்மை வந்து நன்றி உள்ள இதயத்தோடு தொழுது கொள்ளும்படியாக, ஆராதிக்கும்படியாக, போற்றும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்த வழிபாடை கர்த்தர் தாமே முன்னின்று பொறுப்பேற்று தலைமையேற்று நடத்தி தரும்படியாக உடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவே, உடைய பிரசன்னத்தை நாங்கள் காணும்படியாக, அனுபவிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவே, உடைய ரத்தத்தினாலே வல்லமையினாலே எங்களை நிரப்பி, பரிசுத்த ஆவியானவரே புதிதான ஆவினாலே எங்களை நிரப்பி, உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாக இந்த ஆறலை காணப்பட உதவி செய்யும். இந்த ஆறலை பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துவக்கம் முதல் முடிவு வரை உடைய தூய பிரசன்னம் இருப்பு நிலை இருந்து வழிநடத்தட்டும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பரிசுத்த வழிபாடில பங்கேற்றுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய ஆராதனையானது தென்னிந்திய திருச்சபை வழிபாட்டு முறையை பின்பற்றாமல் ஃப்ரீ ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், நாம் திறந்த வெளி வழிபாடாக ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை போற்றி புகழ்ந்து துதித்து வழிபடுகின்ற வழிபாடாக, போற்றி வழிபாடாக நடைபெறும். எனவே உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் ஜபத்தோடு பங்கு பெறும்படியாகவும் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். தாயும் தந்தையுமா இருக்கிற பரலோகத்தின் பிதா இம்மட்டமாக நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய சுவாசத்தை கொடுத்து உயிரோடு அவரை ஆராதிக்கும்படியாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரே, அதற்காக நாம் கண்களை மூடி ஜெப நிலையில கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா? ஒருவேளை மனிதனுடைய அன்பு கூட இந்த காலங்களிலே தனிந்து போய்விடுகிறது, மாறி போய்விடுகிறது. ஆனால் தாயும் தந்தையுமா இருக்கிற பிதாவாகிய கடவுள் அன்பு மாறாததாக இருந்து கொண்டிருக்கிறபடியால், நம்மை நேசிக்கிறவராக, நம்மை அன்பு செலுத்துகிற ஆண்டவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறபடினாலே அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கங்களின் பிதாவே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, பரலோகத்துக்கு நாங்களும் வர வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் பிதாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலகத்திலே அப்பா எல்லா மனிதர்களும் உமக்கு கனத்தை மகிமையை செலுத்த வேண்டும் என்று விரும்புகிற பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கனத்தையும் மகிமையும் வல்லமையும் உமக்கே செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டமாக
எங்களை போஷித்ததற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை காப்பாற்றியதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வழிநடத்தினீர், அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு மட்டுமாக ஜீவனை கொடுத்து சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் கர்த்தரை துதிக்கும்படியாக ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு என்ற பாடலை நாம் பாடுவோம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கணமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கணமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா, எங்களுக்கு பலம் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, அப்பாவுக்கு, துதியும் கணமும் மகிமையும் என் அப்பாவுக்கு, அப்பாவுக்கு. உணவு தந்தீர் நன்றி ஐயா, உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா, நல்ல உடையும் தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கணமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா, எங்களை அரவணைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, அப்பாவுக்கு, துதியும் கணமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கூட வைத்தீர் நன்றி ஐயா, கூட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் நன்றி ஐயா, எங்களை பாட வைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கணமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கணமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஆம், இம்மட்டுமாக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல காப்பாற்றி வழிநடத்தி வந்திருக்கிறாரே. நாம் உட்காரும் பொழுது, எழும் பொழுது, நடந்து செல்லும் பொழுது, வரும் பொழுது, போக்கிலும் வரத்திலும் நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி நம்மோடு கூட இருந்திருக்கிறாரே. அதற்காக இயேசு கிறிஸ்துவை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். தாழ்மையின் தெய்வமாக, அமைதியின் கடவுளாக இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டிருக்கிறபடியால் அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அவருடைய பிள்ளைகளாக நாம் அனைவரும் அதே போல தாழ்மையும் அமைதியும் கடவுளாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற கடவுளாக இயேசு இருந்து கொண்டிருக்கிறபடியால் அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணற்ற அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம் வாழ்விலே செய்திருக்கிறாரே, அதற்காக அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியாய் இருந்த பொழுது தம்முடைய தழுவுள்ள கரங்களினாலே தொட்டு நம்மை சுகமாக்கி இருக்கிறாரே, அதற்காக துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வியாதியின் படுக்கையெல்லாம் மாற்றி போடுவதற்காக நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உளையான பாவ சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எத்தனையோ கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், துக்கங்கள், பாடுகள், அவற்றை மத்தியில் பயப்படாதே என்று எங்கள் வலதுகையை பிடித்து எங்களுக்கு துணை நின்ற தெய்வமே இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நீ வெட்கப்படுவதில்லை என்று சொன்ன ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் எங்கள் பாவங்களை இயேசுவே நீ சிலுவையில் சிந்தின மகா பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி மன்னித்தீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. எத்தனையோ பிரச்சனைகள், எதிர்ப்புகள், தடைகள், அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் அவற்றை மத்தியில் கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணினீரே. நீதியின் வலது கரத்தினாலே எனக்கு தாங்கினீரே, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கின அற்புதத்தின் இயேசுவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மரித்த லாசரை உயிரோடு எழுப்பின இயேசுவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குருடர்களை பார்வைய செய்த இயேசுவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். செவிடர்களை கேட்க செய்த இயேசுவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதத்தின் கடவுளே, மரணத்தையே ஜெயித்து பாதாளத்தை வென்று மூன்றாம் உயிரோடு எழுந்து வர பிதாவிடத்தில் ஏறி சென்றவரை மீண்டுமாய் வரப்போகிறவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏராளமான நன்மைகளை, அற்புதங்களை, உதவிகளை, ஒத்தாசைகளை எங்கள் வாழ்வில் செய்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை நாம் துதிக்கும்படியாக, ஸ்தோத்திரிக்கும்படியாக யோசனையில் பெரியவரே ஆராதனை என்ற பாடலை நாம் பாடுவோம். யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஓசன்னா உன்னத தெய்வமே, ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை, ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை. ஓசன்னா உன்னத தெய்வமே, ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை, ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை, ஆராதனை. ஓசன்னா உன்னத தெய்வமே, ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை, ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை, ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்வில் பரிசுத்தத்தை விரும்புகிறவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிலைத்திருக்கின்ற நிலைவரமான ஆவியானவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உள்ளான மனிதத்தை பலப்படுத்துகிற ஆவியானவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாட்சியாக வாழ துணை செய்கிற ஆவியானவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிதான ஆவியினாலே எங்களை நிரப்புகிற ஆவியானவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறுதி தரும் ஆவியினாலே எங்களை நிரப்புகிற ஆவியானவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பனியாக, நெருப்பாக, அக்கினியாக எங்கள் மேல் இறங்கி நிரப்புகிற ஆவியானவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், இன்று உங்கள் நடுவில் அற்புதங்கள் செய்கிறேன் என்று சொல்லுகிற ஆவியானவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் அனைத்திலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வலியுறுத்துகிற ஆவியானவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பலன் இழந்த பொழுது பலவாளாக மாற்றுகிற ஆவியானவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பலன் மற்றவர்களாகவும் பலன் இல்லாதவர்களும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேற்றரவாளரே, எங்களை தேற்றுகின்ற ஆவியானவரே, திட நம்பிக்கையை தைரியத்தை தருகிற ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மான்களின் கால்களை போல எங்கள் கால்களை பலப்படுத்துகிற ஆவியானவரே, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை தருகிற ஆவியானவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் பரிசுத்த ஆவியானவரை துதிக்கும்படியாக, ஸ்தோத்திரிக்கும்படியாக வல்லமையின் ஆவியானவர் என்ற பாடலை நாம் பாடுவோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே ஒரு பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே ஒரு பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அழைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நாம். இஷ்டம் போல அழைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவ மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவ மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான
ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் உள்ளாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், துக்கங்கள், பாடுகள், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், அவற்றின் மத்தியில் கர்த்தாவே உலக கவலைகள் எல்லாம் மறந்துவிட்டு, பிதாவே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தெய்வமே, துதிக்கும்படியாக, ஸ்தோத்தரிக்கும்படியாக, நீ செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாக, வாழ்த்தும்படியாக, மகிமைப்படுத்தும்படியாக, உதவி செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏராளமான ஆசீர்வாதங்களை, உயர்வுகளையும் இப்படி திருக்கரங்களை பெற்றிருக்கிறோம் சார். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சார். இம்மட்டும் நாங்கள் நிர்மலமாக உயிரோடு இருப்பது சுத்த கிருபை. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில உம்மை துதித்து போற்றவும், உம்மை மையப்படுத்தும் ஒரு வாய்ப்பை தந்தீரே, அதற்காக துதிக்கிறோம். பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாய் நாங்கள் செய்த பாவங்களை, தீய செயல்களை இயேசுவே ரத்தத்தால கழுவி மன்னித்து எங்களை தகுதிப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே, உடைய பரிசுத்தத்தினால் எங்களை அலங்கரித்து நாங்கள் வழிபடும்படியாக, பரிசுத்தத்தோட பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி. இந்த வழிபாடை உமக்கு பிரியமுள்ள, உம்மை கனப்படுத்துகிற, மகிமைப்படுத்துகிற வழிபாடாக, ஆராதனையாக காணப்படும்படியாக நீ நடத்தித்தார். நீ பெருகும், நாங்கள் சிறுகும் உதவி. காத்துக்கொள்ளும். எங்களுடைய துதி, ஸ்தோத்திரங்களை, நன்றி பலிகளை அங்கீகரித்து ஏறெடுத்தும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 துவங்கி 15 உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 துவங்கி 15 உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்க கேளுங்கள். பழைய ஏற்பாட்டிலே 465வது பக்கம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது, எலியா எலிசாவோட கூட கில்காவிலிருந்து புறப்பட்டு போனார். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேல் இருந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்க தரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள்.
அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்து கொள்ளப்படுகிறேன். என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகிறேன். இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவரை வணங்கி, இதோ உமது அடியாரோட 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாக்கிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாக்கிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான் என்பதே பாடம் முடிந்தது. இறைவரே, உமக்கே மாட்சி உரித்தாக்குக. நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் இடைபடும்படியாக நாம் இறை வேண்டல் செய்வோம். எங்களை நேசிக்கிற தாயும் தந்தையுமா இருக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கருத்தலாம் என நிரப்பி என்னோடும் எங்களோடும் நீர் இடைப்படும் ஆண்டவரே இயேசுவே, உடைய கிருபையுள்ள சத்தியமுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளை என் நாவிலே உதவி வைத்து எங்களோடு நீர் பேசும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட அழகாய் உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் மனக்கணங்களை திறக்கும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். என்னை வெறுமையாக்குகிறேன், நீர் மாத்திரமே மகிழ்ப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் இந்த வழிபாட்டிலே உங்களை இந்த காணொளி குறிப்பாக நேரலை வழியாக பார்ப்பதிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோருக்கும் காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா சொன்ன ஒவ்வொரு இறை மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக CSI சினாட் தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு சீடத்துவம் என்பது சாட்சி கொடுத்தல். சீடத்துவம் என்பது சாட்சி கொடுத்தல். இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகள் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 துவங்கி 16 வரை, புதிய ஏற்பாட்டிலே யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 22 30 உள்ள இறை வார்த்தைகள், அப்போஸ்தலனாகிய பவுல்
தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15 உள்ள இறைவார்த்தைகள் நமக்கு திருமறை பகுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் இதை மையமாக கொண்டு இன்று இந்த சீடத்துவத்தை குறித்து, சீடத்துவம் என்பது சாட்சி கொடுத்தல் என்பதை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்து தன்னுடைய ஊழிய பணியை துவக்கின்ற பொழுது நடந்து செல்கையில கடற்கரையிலே வழியாக நடந்து சென்றார். அப்பொழுது மீன் பிடித்துக் கொண்டிருந்த மக்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிப்பதாக வாவேன் என்று அழைப்பு விடுக்கிறார். என்னை பின்பற்றி வா என்று அழைப்பு விடுத்ததை நாம் திருமறையில அதிகமாக வாசிக்கிறோம். சீடத்துவம் என்பது அல்லது சீஷத்துவம் என்பது சுயநல வெறுப்பு. ஒருவர் என்னை பின்பற்றி விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று திருமறை நமக்கு போதிக்கின்றது. அந்த சுய வெறுப்பு, அழைப்பு, அர்ப்பணிப்பு, ஒப்படைப்பு இவற்றையெல்லாம் பின்பற்றி நடப்பதுதான் சீடத்துவம். சீடத்துவம் என்பது விசுவாசிகளுக்கு மேற்பட்ட ஒரு வாழ்வு. விசுவாசிகளாய் இருப்பது சாதாரண காரியம். விசுவாசிகளுக்கு மேற்பட்டு அப்பாற்பட்டு இன்னும் பக்தியோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உலகெங்கும் அறிவித்து அவருடைய பிள்ளைகளாக அநேகரை மாற்றுவதே இந்த சீடத்துவத்தினுடைய பணி. அதற்கு சாட்சி நிறைந்த வாழ்வு வாழ வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதியாகிய 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15 உள்ள வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது நாம் தெரிந்து கொள்கின்ற உவமை அல்லது உண்மை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, சீடத்துவம் பிரியாத உறவு. சீடத்துவம் சாட்சி நிறைந்த பிரியாத உறவு. சீடத்துவம் விட்டுவிடாது தொடர்பு. சீடத்துவம் சாட்சியுள்ள வாழ்வு மூலம் சீடத்துவத்தின் மூலமாக விட்டுவிடாத தொடருதல். அடுத்தது சீடத்துவம் சாட்சியுள்ள உரிமை பேர். இறுதியாக சீடத்துவம் சாட்சியுள்ள சான்று பகல். இதை அடிப்படையாக கொண்டு நாம் சிந்திக்க இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். எலியா, இந்த எலியா அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு கடவுளுடைய மனிதர், ஒரு தீர்க்கதரிசி என்பது விசுவாசிகளாகிய நமக்கு அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த எலியா ஒரு குருவாக இங்கு காணப்படுகிறார். அவருடைய சீடராக எலிசா காணப்படுகிறார். அதே போல இங்கு எலியாவை தொடர்ந்து பின்பற்றுகிற ஒரு நல்ல சீடராக எலிசா காணப்படுகிறார். இங்கு எலியா தன்னை கடவுள் எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பதை 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிப்போம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவுடைய கில்காலிலிருந்து புறப்பட்டு போனார். ஆம், எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்பது இந்த வசனத்தின் துவக்கமாக இருக்கின்றது. அப்படி என்றால் சீடர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்களா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்புகின்றது. முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு சீடருடைய அனுபவம் என்ன? சீடர் என்றால் என்ன? அவர் எவ்வாறு இருக்க வேண்டும்? சீடருடைய தகுதிகள் என்ன? சீடராய் இருப்பதனால்
நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை மனதில் கொண்டவர்களாக ஜெப நிலையோடு, பயத்தோடு, பக்தியோடு இந்த செய்தியிலே நாம் பயணிப்போம். இங்கு எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அதாவது பிரியாத உறவு, முதல் சீடத்துவம், சாட்சி நிறைந்த பிரியாத உறவு. தொடர்ந்து எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்று தெரியும். ஆனால் எலிசா அந்த சாட்சி நிறைந்த எலியாவை பிரியாமல் உறவிலே நிலைத்து தொடர்கிறார். சீடத்துவம், சாட்சி நிறைந்த பிரியாத உறவு. ஒருவேளை நாம் கூட அநேக நேரங்களிலே குருவாகிய இயேசுவை பின்பற்றுகிறோம். ஆனால் அவர் பிரியாதபடி அந்த உறவிலே சாட்சி நிறைந்து நடித்திருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த பகுதி வாயிலாக உண்மையான சீடர்கள் கர்த்தரை பிரியாத உறவிலே இருக்க வேண்டும். அது எப்படி? சாட்சி நிறைந்த வாழ்வோடு. அந்த சாட்சி நிறைந்த வாழ்வு நம்மளே இருந்து கொண்டிருக்கின்றதா? கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அந்தியோகியால முதலாக அப்போஸ்தலருடைய காலத்திலே வழங்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் எவ்விதமான சாட்சி நிறைந்த வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தகுதிகள் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை இந்த சீடத்துவம் என்ற வார்த்தை நம்மை உசுப்பி விடுகிறது. நாம் எப்படி உண்மையான சீடராக இருக்க வேண்டும் என்பதையும் இங்கு வலியுறுத்துகின்றதாக காணப்படுகிறது. சாட்சியுள்ள வாழ்வு மூலம் இந்த சீடத்துவத்தை நாம் பெற அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக சீடத்துவம் விட்டுவிடாத தொடர்பு. ஆம், இங்கு எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு போக அனுப்புகிறார். ஏன் எலியா பெத்தேலுக்கு போக வேண்டும்? பெத்தேலை பற்றி நாம் திருமறையிலே வாசிக்கின்ற பொழுது, பெத்தேல் வானத்தின் வாசல். ஒருவேளை யாக்கோபு ஆண்டவரை தரிசித்த இடம் என்று கூறப்படுகிறது. பாதுகாப்பு நிறைந்த இடம். வனாந்தரத்திலே கடந்து செல்கின்ற பொழுது இரவு யாக்கோபு தங்குகிறார். அங்கு இரவிலே ஒரு போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டிலே இறுதியாக வெற்றி பெறுகிறார் யாக்கோபு. ஒருவேளை எலிசாவை கூட தயார்படுத்துவதற்கான இடமாக இது இருந்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சீடராக மாற வேண்டும் என்றால் நாம் தயார்படுத்துவதற்கு கடவுளிடத்திலே நம்மை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அது பாதுகாப்பான இடமாக இல்லாதிருக்கலாம். போராட்டங்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுதான் சீடத்துவ வாழ்வு. எதிர்ப்புகள், தடைகள், நிந்தனைகள், அவமானங்கள் இல்லாமல் சிலுவையை சுமக்க முடியாது. ஒருவர் சிலுவையை சுமக்கின்ற பொழுதுதான் உண்மையான சீடராக வாழ முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே எலியா எலிசாவை நோக்கி, இங்கே இரு, பெத்தேலுக்கு போவோம் என்று கூறுகின்ற பொழுது இவர் என்ன பண்ணுகிறார்? விடாப்பிடியாக தொடர்கிறார். தன்னுடைய குருவாகிய எலியாவை எலிசா தொடர்கிறார். நாம் கூட இந்த உலகத்திலே பல காரியங்கள் நம்மை விட்டு, கடவுளை விட்டு பிரிக்கின்றது. ஆனால் நாம் உலகத்தின் பாலே ஈர்க்கப்பட்டு அவருடைய உறவை அறுத்து விடுகிறோமா, இல்ல அதை தவிர்த்து விடுகிறோமா? மாறாக எலிசாவை போல விடாப்பிடியாக அதில் நிலைத்திருக்கிறோமா அந்த உறவிலே என்பது இன்றைய நாளிலே ஒரு பெரிய கேள்வியாக நமக்கு இருக்கிறது. அடுத்ததாக இவர்கள் பெத்தேலுக்கு புறப்படுகிறார்கள். அங்கு பாருங்கள், தீர்க்கதரிசிகள்
ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். என்ன கேள்வி? 3வது வசனத்தில், அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்கிறார். யாரு? எலிசா. எலியாவை எடுத்துக்கொள்ள போகிறார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. சீடருக்கு அறிவிக்கப்பட்ட இறைவாக்கு அல்லது தீர்க்க தரிசனம். ஒருவேளை என்ன நடக்க போகிறது என்பது சீடருக்கு முன்னறிவிக்கப்படுகின்றது. தீர்க்க தரிசனத்தின் வழியாக, தீர்க்க தரிசன வாயிலாக. உண்மையாக சீடராக இருக்கின்ற பொழுது நமக்கு கூட தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும். ஆனால் உண்மையாக சீடராக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சோதித்து பார்க்க, நிதானித்து பார்க்க இந்த ஓய்வு நாள் காலை வேளை நம்மை பார்த்து அழைக்கின்றது. இன்னொரு இங்கு சூழ்நிலையை நாம் முற்று கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு தீர்க்கதரிசிகள் எலியாவை நோக்கி, எலிசாவை நோக்கி, எலியா எடுத்துக்கொள்ள போகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது எலிசா என்ன சொல்லுகிறார்? சும்மா இருங்கள். ஏனென்றால் அந்த பிரிவை அவர் விரும்பவில்லை, அந்த உறவை துண்டித்துக் கொள்ள விரும்பவில்லை. தொடர்ந்து அந்த பிரியாத உறவில் தன்னுடைய குருவாகிய எலியாவோடு இருக்க விரும்பினார். தொடர்ந்து விட்டுவிடாமல் அவர் பிடித்துக் கொண்டு இருக்க விரும்பினார். ஒருவேளை நாமளும் குருவாகிய இயேசுவை தொடர்ந்து பிரியாத உறவிலே நினைத்திருக்கிறோமா? விட்டுவிடாத விடாப்பிடையாக அவரை பிடித்துக் கொண்டிருக்கிறோமா? இல்ல பாவம் செய்கிற பொழுது, அக்கிரமம் செய்கிற பொழுது, அருவருப்பது செய்கின்ற பொழுது அப்போ மட்டும் விட்டு விடுகிறோமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது எரிகோவுக்கு செல்கிறார். பாருங்க, பின்பு எலியா 4வது வசனத்துல, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுவதில்லை என்று கர்த்தரையும் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். தொடர்ந்து விடாப்பிடியாக பிரியாத அந்த உறவிலே விடாது தொடர்கின்ற ஒரு நிலை. இதுதான் உண்மையான சீடத்துவம். குறைவுகள் உண்டு, நிறைவுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, தடைகள் உண்டு, ஆனாலும் பின்தொடர்கின்ற ஒரு பணி. அதுதான் சீடத்துவம், விடாது தொடர்கிறது. இங்கு எரிகோ என்று சொல்கின்ற பொழுது இந்த எரிகோ எதுவை குறிக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது யோசுவாவினால் சபிக்கப்பட்ட இடமாக கருதப்படுகிறது. எரிகோ ஒரு போர்க்களம். எனவேதான் சீடராக இருக்கின்ற பொழுது அது போர்க்களமான ஒரு வாழ்வு. அதற்கு எலிசாவை தயாரப்படுத்த வேண்டும் என்பதற்காக எலியா அவரை அழைத்து செல்கிறார். ஒருவேளை எலியா தன்னுடைய சீடராகிய எலிசாவை விட்டுவிட்டு வேண்டாம் என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் எலிசா தான் விடாப்பிடியாக தன்னுடைய குருவாகிய எலியாவை பின்பற்றி அந்த எரிகோவுக்கு கடந்து செல்கிறார். எரிகோ ஒரு போர்க்குளம். கானானை நோக்கி பயணித்த இஸ்ரவேலிற்கு எரிகோ ஒரு தடையாக இருந்தது. ஆம், இங்கு கூட எரிகோவுக்கு செல்லாதபடி தன்னுடைய குரு எலிசாவை தடுக்கிறார். ஆனால் எலிசா தன்னுடைய குருவாகிய எலியாவை தொடர்ந்து பின்பற்றுகிறார். நமக்கு கூட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதபடி, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதபடி, பிதாவினுடைய வல்லமையை நாம் அனுபவிக்காதபடி அநேக தடைகள் நம் வாழ்விலே வரலாம். அநேக போர்க்களங்கள் நம் வாழ்விலே, குடும்பத்திலே, திருச்சபையிலே காணப்படலாம். ஆனால் எரிகோ போன்ற கோட்டைகளை தகர்க்க வல்ல கடவுள் நம்மோடு இருக்கிறார். எனவே அந்த சீடத்துவ வாழ்விலே தொடர்ந்து விடாது பிடியாக பிடித்து நாம் கவனிக்க வேண்டும். அதைதான் கடவுள் நம் வாழ்விலே எதிர்பார்க்கின்ற காரியம். துன்பங்களை, போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டிய இடம் எரிகோ. ஆம், நமக்கு கூட எரிகோவாக அநேக காரியங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். உண்மையான
கிறிஸ்துவின் சீடராக இருக்கிறவர்களுக்கு போராட்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள், எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஆனால் அவற்றிலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மனிதர் எனக்கு என்ன செய்வான் என்று நாம் சொல்ல வேண்டும். போர்க்களத்திலே வெற்றி பெறுவதற்கான ஆற்றலை, சத்துவத்தை ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக எரிகோவிலே மீண்டும் வந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவரை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்கள் என்று சொல்லுகிறார். மீண்டும் அவர்களை அமைதிப்படுத்துகிறார். நீங்க பேசாதீங்க, சும்மா இருங்க. ஏனென்றால் எலிசா எலியாவுடைய தன்னுடைய குருவாக எலியாவை விட்டு பிரிந்திருக்க விரும்பவில்லை. அவரோடு அவரை பின்பற்றவும், அவரை விடாது தொடரவும், தொடர்ந்து அந்த உறவிலே நிலைத்திருக்கவும் அவர் விரும்பினார். ஒருவேளை மீண்டுமாக 2-3 முறை தீர்க்க தரிசனம், இறைவாக்கு உரைக்கப்படுகிறது தீர்க்கதரிசிகள் வாயிலாக. ஆனாலும் உடும்பு பிடியாக விடாது தன்னுடைய குருவாகிய எலியாவை எலிசா பின்பற்றுவதை நாம் காண்கிறோம். இந்த நிலைத்திருத்தல், தொடர்தல், அதாவது சோதனையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். உண்மையுள்ள சீடர்களாக தொடர்தல், இயேசுக்கு பின்பு அவருடைய திருப்பணியை செய்வதுதான் உண்மையான சீடர் பணியை தொடர்வதில் இருக்கின்ற உண்மை. அந்த நற்செய்தி அறிவிக்கின்ற பணி, இயேசுதான் கடவுள், மீட்பர், இரட்சகர் என்று நற்செய்தி அறிவிக்கின்ற அந்த பணியை நாம் செய்ய வேண்டும். அடுத்ததாக நிலைத்திருத்தல், சீடராக நிலைத்திருத்தல், சீடராக தொடர்தல், சீடராக இருந்து நம்பிக்கையை உருவாக்குதல். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், விசுவாசிகளை கர்த்தரிடம் சேர்க்கின்ற பணி. அதிக திரளான மக்களை இயேசுவிடத்திலே சேர்க்க வேண்டும். இதுதான் சீடருடைய உண்மையான பணி. இதை நாம் செய்கிறோமா? அடுத்தது முன்மாதிரியாக இருத்தல். அவருடைய பேச்சு, நடத்தை, அன்பு, தூய்மையான வாழ்வு, இவற்றின் மூலம் முன்மாதிரியாக இருத்தல். இதுவும் சீடத்திற்குரிய பண்புகளாக காணப்படுகிறது. ஒருவேளை எலிசா எலியாவை பின்பற்றாதபடி பல தடைகள் நேரிடுகிறது. எலியா எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்ற செய்தியும் தெரிய வருகிறது. ஆனாலும் அவரை பின்பற்றுகிறார். ஏதோ ஒரு பணத்திற்காக அல்ல, ஆதாயத்திற்காக அல்ல, தன்னுடைய வளர்ச்சிக்காக அல்ல, தான் முன்னேறுவதற்காக அல்ல, மாறாக அந்த அன்பிலே, உறவிலே, ஐக்கியத்திலே எலிசா தன் குருவோடு நிலைத்திருந்தார். குருவாகிய எலியாவோடு நிலைத்திருந்தார். நாமும் குருவாகிய இயேசுவோடு அவருடைய சீடர்களாக அன்பிலே, ஐக்கியத்திலே, அந்நியோன்யத்திலே நிலைத்திருக்கிறோமா என்ற கேள்வியை எழுப்பி பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதை அமல்படுத்த இன்றைக்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. இறுதியாக மீண்டும் என்ன சொல்கிறார்? 6வது வசனத்திலே, பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். யோர்தான், யோர்தான் என்றால் மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு இடம். யோர்தான் நல்லதிலே மூழ்கி எழுகின்ற பொழுது ஒரு சுகம், அற்புதம் நடைபெறுகின்ற ஒரு இடம். அது மட்டுமல்ல, யோர்தான் சவால்கள் நிறைந்த இடம். மோசே மரித்த பின்பு இஸ்ரேல் புத்திரை வழிநடத்த யோசுவாவை தெரிந்து கொண்ட இடம் யோர்தான். ஆம், ஒருவேளை இந்த இடத்துல கூட எலியா எலிசாவை விட்டுவிட்டு கடந்து செல்ல விரும்புகிறார். ஆனால் எலிசா விடாது தன்னுடைய குருவாக்கிய எலியாவை பற்றி அங்கு செல்கிறார். யோர்தான் அழைப்புக்கான இடம், தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். ஒருவேளை எலியா எடுத்துக்கொள்ள போகிறார். அதற்கு பின்பு ஒரு நல்ல ஊழியக்காரராக, ஒரு தீர்க்கதரிசியாக எலிசா தொடர வேண்டும் என்பதற்காக
தெரிந்து கொள்ளப்பட்ட இடமாக இது கருதப்படுகிறது. அன்பான திருச்சபை இறை மக்களே, சாட்சியுள்ள வாழ்வின் மூலம் சீடராக இருப்பது. அதே போல கில்கால், நான் அந்த பகுதியை விட்டுவிட்டேன், மன்னிக்கவும். கில்கால் நிந்தையை புரட்டி போட்டு சந்தோஷத்தை கொண்டு வந்த இடம், பஸ்காவை அனுசரித்த இடம், சேனையின் கர்த்தரை தரிசித்த இடம் என்று கூறப்படுகிறது. ஆம், நம் வாழ்விலே சாட்சியுள்ள வாழ்வு மூலம் நிந்தையை, ஒருவேளை சீடத்துவத்திலே நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், நம்மை குறித்து குற்றச்சாட்டுகளை சொல்லலாம், நம்மை குறித்து புறம் பேசலாம், நம்மை முன்னால விட்டு பின்னால பேசலாம். ஆனால் கடவுள் சேனையின் கர்த்தர் தரிசிக்கின்ற ஒரு இடமாக இந்த கில்கால் காணப்படுகிறது. இதுதான் சீடத்துவத்திற்கான உருவாக்கம். ஒருவேளை இந்த கில்கால், பெத்தேல், எருகோ, யோர்தான் போன்ற இடங்கள் இந்த இடத்துல திருமறையிலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்கின்ற செய்தி என்னவென்றால், நம்மை தயார்படுத்துகின்ற ஒரு இடங்களாக, குறிப்பாக எலியா தன்னுடைய ஊழிய பணிக்கு பின்பு தயார்படுத்துகின்ற இடமாக இது கருதப்படுகிறது. தன்னை போலவே தன்னுடைய சீடரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு இடமாக காணப்படுகிறது. அருமையானவர்களே, எலியா எடுத்துக்கொள்வதால் எலியா தீர்க்கதரிசியின் கிரியைகள், ஆவி, ஊழியம் ஆகியவற்றை அங்கீகரிப்பதற்கு அடையாளமாக அங்கு காணப்படுகிறது. அங்கு அக்கினி ரதங்கள் கடந்து வருகிறது, அக்கினி குதிரைகள் கடந்து வருகிறது, கடந்து வந்து எலியாவை எடுத்து செல்கிறது. எங்கு? பரலோகத்திற்கு. சீடராக, உண்மையாக சீடராக இருக்கின்ற பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நிகழ்வு, இறந்து எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்ல, உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற ஒரு நிகழ்வு. அங்கு கூட விடாது தொடர்கின்றார் எலியா. ஆனால் அங்கு என்ன கிடைக்கிறது? எலியாவுடைய சால்வைதான் அங்கு கிடைக்கிறது. அதற்கு முன்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? 9வது வசனத்திலே, அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்துள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற உண்மையுள்ள சீடராக வாழ்வர்களுக்கு இந்த ஆவியின் வரம் தான் இரட்டிப்பாக அவசியமாக தேவைப்படுகிறது. இந்த உலகத்தின் அனைத்து உதவிகள், ஒத்தாசைகள் நமக்கு கிடைக்கலாம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியின் வரங்கள் இரட்டிப்பாய் பெற்றால்தான் சாட்சியுள்ள ஒரு ஊழியத்தை, ஒரு நற்செய்தி அறிவிக்கின்ற பணியை நாம் செய்ய முடியும். அதை உணர்ந்தவராக தான் எலியாவினிடத்துல கேட்கிறார். ஆவியின் வரம் உம்மிடத்தில் உள்ள, வெறும் ஆவியின் வரம் கேட்கல, உம்மிடத்தில் உள்ள ஆவி. யார்? எலியாவினிடத்தில் இருந்த ஆவி என்ன? மிக ஆற்றல் உள்ள மகிமை கணத்தை, குறிப்பாக எலியா அவருடைய வாழ்விலே, அவருடைய ஊழியத்திலே, அவருடைய செயல்பாட்டிலே காணப்பட்ட தன்மைகளை இங்கு நாம் காணலாம். கடவுளுடைய வார்த்தையோடு முற்றிலும் ஐக்கியம் கொண்ட ஒரு மனிதராக எலியா காணப்பட்டார். தம் வாழ்வின் கடைசி வரை ஆண்டவருக்கு மகிமை புகழை உண்டபடியாக வாழ்ந்தார். அது மட்டுமல்ல, விக்கிரக ஆராதனையை எதிர்த்தார். கடவுளை விட்டுவிட்டு, பிதாவாகிய கடவுள், குமாராகிய கடவுள், பரிசுத்தாவியானவரை, கடவுளை விட்டுவிட்டு உருவங்களை, சிலைகளை, வழிபடல்களை எதிர்த்தார். எதிர்த்து விசுவாச மறுதலிப்பு செய்யும் மக்களின் பாவங்களை கண்டித்தார். இதுதான் உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனுடைய பணி. எனவே அது மட்டுமல்ல, எலியா உண்மையான விசுவாசிகளை ஊக்குவித்தார்.
சீடராகிய வாழ்கிற நாமும் யாரெல்லாம் விக்கிரக ஆராதனை பண்றாங்க? கர்த்தரை விட்டுட்டு ஊழியக்காரங்களை ஆராதிச்சுக்கிறீங்களா? போதர்களை ஆராதிச்சுக்கிறீங்களா? கமிட்டி மெம்பர்களை ஆராதிச்சுக்கிறீங்களா? வேற பெரிய தலைவர்களை ஆராதிச்சுக்கிறீங்களா? விட்டு விடணும். அது கர்த்தருக்கு எதிரானது. மாறாக நாம் ஆராதிக்க வேண்டியது எது? கர்த்தரை. ஆராதனைக்குரியவர் யார்? கர்த்தர் ஒருவரே. அதைதான் எலியா செய்தார். எலியா நமக்கு ஒரு முன்மாதிரி உள்ள ஒரு வாழ்வு. எலியாவை போல நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மனிதர்களை ஆராதிக்க கூடாது, தலைவர்களை ஆராதிக்க கூடாது, விக்கிரகங்களை ஆராதிக்க கூடாது, சுயநலம் இருக்கக்கூடாது. மாறாக இவற்றுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். விசுவாசிகளை ஊக்குவிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவதை ஒன்று கூட்ட வேண்டும். அமைதியை ஏற்படுத்துவதாக காணப்பட வேண்டும். இதுதான் உண்மையுள்ள சாட்சி. எனவே இந்த சாட்சி தான் பிதாவிடத்தில் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற ஒரு நிகழ்வு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சீடத்துவம் என்பது சாட்சி கொடுத்தல் மட்டுமல்ல. சீடத்துவம் சாட்சி நிறைந்த பிரியாத உறவு. சீடத்துவம் விட்டுவிடாத தொடர்பு. சீடத்துவம் உரிமை பேறு. சீடத்துவம் சான்று பகர்வு. சீடத்துவம் என்பது நிலைத்திருத்தல். சீடத்துவம் என்பது தொடருதல். சீடத்துவம் என்பது நம்பிக்கையை உருவாக்குதல். சீடத்துவம் என்பது முன்மாதிரியாக இருத்தல். இறுதியாக நமக்கு தீத்து 2:1-15 பார்க்கின்ற பொழுது, உண்மையான சீடராக இருக்க வேண்டும் என்றால் எலியாவை போல பேச்சு, நடத்தை, அன்பு, பரிசுத்தம் இவற்றிலே முன்மாதிரியாக வாழ்வு வாழ வேண்டும். எனவேதான் இவரை பின்பற்றிய எலியாவை பின்பற்றிய எலிசாவுக்கு அந்த வல்லமை, அதிகாரம் இரட்டிப்பாக கிடைக்கின்றது. உண்மையாக சீடராக நாமும் பிதாவாகிய கடவுளை, குமாராக இயேசுவை, பரிசுத்தாவியானவரை பின்பற்றும்படியாக அர்ப்பணிப்போமா? உண்மையாகவே அப்படி ஒப்படைக்கின்ற பொழுது நம்மளே ஒரு காரியம் கடந்து வர வேண்டும். யோவான் ஸ்நானகரை போல, யோவான் எழுதின சுவிசேஷம் 3:22-30 சொல்றப்ப, அவர் பெருக வேண்டும், நான் செருக வேண்டும். அந்த தாழ்மை நம்மை பெருமைப்படுத்துகின்றது அல்ல, நம்முடைய திருச்சபையை பெருமைப்படுத்துவது அல்ல, நம்முடைய மற்ற அனைத்தையும் பெருமைப்படுத்துவது அல்ல, தனி மனிதரை பெருமைப்படுத்துவது அல்ல, உயர்த்துவது அல்ல. கர்த்தராகிய ஆண்டவரை, பிதாவாகிய கடவுளை, குமாராகிய இயேசுவை, பரிசுத்த ஆவியானவரை உயர்த்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், போற்ற வேண்டும், துதிக்க வேண்டும். அதுதான் தாழ்மை, அதுதான் மேன்மை. எனவே யோவான் தன் ஊழிய காலத்தில் நற்செய்தியை அறிவிக்கவும் அநேக மக்களை ஞானஸ்நானம் மூலமாக வழிநடத்தினார் யோவான் ஸ்நானகர். ஆனால் அற்புதங்களை, அடையாளங்களை செய்யவில்லை. ஒருவேளை ஏன் யோவான் ஸ்நானகர் அற்புதங்களை, அடையாளங்களை செய்யவில்லை என்று பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை தன்னை இயேசுவாக எல்லாம் நினைத்து விடுவார்களோ என்ற நிலையிலே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1:27 யோவான் தன்னை பெரியவராக காட்டாமல் அவருடைய பாதரட்சியின் வாரையும் நான் அவிக்கிறதுக்கு பாத்திரல்ல என்று எவ்வளோ தாழ்மையோடு அந்த வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற ஆட்டுக்குட்டி என்றும் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். அருமையானவர்களே, ஒருவேளை வயதிலே யோவான் ஸ்நானகர் இயேசுவை விட மூத்தவர், பெரியவர். ஆனால் அங்கு பிதாவின் சித்தம் நிறைவேறும் வேண்டும், சீடத்துவத்தின் பணியை இயேசு செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக தான் சிறுகவும் அவர் பெருகவும் ஒப்புக் கொடுக்கிறார். ஒருவேளை யோவான் ஸ்நானகன் காலத்தில் அவருடைய சீடர்களும் இருந்தார்கள், இயேசுடைய சீடர்களும் இருந்தார்கள். வாக்குவாதம் எல்லாம் உண்டாயிற்று. ஆனால் நாளடைவில் யோவான் ஸ்நானகனுடைய சீடர்கள் இயேசுவின் சீடர்களாக மாறினார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்து
பிதாவின் உண்மையில் உள்ள சீடராக நிரூபித்தார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் இயேசு கிறிஸ்துவின் உண்மையில் உள்ள சீடராக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சீடத்துவம் பிரியாத உறவு, சீடத்துவம் விட்டுவிடாத ஒரு தொடர்பு, சீடத்துவம் சாட்சியுள்ள உரிமை பேறு, சீடத்துவம் சான்று பகிர்வது, சீடத்துவம் நிலைத்திருத்தல், சீடத்துவம் தொடருதல், சீடத்துவம் நம்பிக்கை உருவாக்குதல், சீடத்துவம் முன்மாதிரியாய் இருத்தல். இதை செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் தாமே இந்த இறை வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமைத்து தருவதாக ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற தாயும் தந்தையுமா இருக்கிற பரலோகத்தின் பிதாவே, இந்த பரிசுத்த ஆராதனை பங்கேற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் தங்களை உம்முடைய உண்மையுள்ள சீடர்களாக அர்ப்பணிக்க கர்த்தர் உதவியாக நினைக்கிறோம் சார். இதுவரையும் நாங்கள் உம்மை பின்பற்றாதபடி, உம் உறவிலே நிலைத்திருக்காதபடி, உம்மை பின்தொடராதபடி அநேக காரியங்கள் எங்களுக்கு தடையாக, போராட்டங்களாக, எதிர்ப்புகளாக இருந்திருக்கிறது. அதற்காக எங்களை மன்னியும் இயேசுவே. ஒருவேளை எங்களுடைய பாவங்கள், தீய செயல்கள், அருவருப்புகள் உம்மை பின்தொடராதபடி, உம்மை விட்டு பிரிந்து போகும்படி செய்கிறது ஆண்டவரே. அந்த காரியங்களிலே நாங்கள் ஈடுபடாமல் தொடர்ந்து இயேசுவே ரத்தத்தினாலே எங்களை கழுவி தொடர்ந்து உண்மையுள்ள சீடராக விட்டு விடாமல் தொடர்ந்து விடாப்பிடியாக உம்மை பிடித்துக் கொண்டு நடக்கவும், தொடர்ந்து இருக்கவும், நிலைத்திருக்கவும், தரித்திருக்கவும், முன்மாதிரியாக இருக்கவும், சான்று பகிர்ந்த வாழ்வு வாழவும் உதவியும் எங்களுடைய தொடர்பு அவ்விதமாக இருக்கும்படியாக கர்த்தர் உதவியும். இந்த பரிசுத்த ஆராதனை பங்கேற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதியும். செய்கின்ற வேலைகளிலே, தொழிலிலே நல்ல வருமானம் உயர்வளித்தாரும். குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் அனைத்தையும் இயேசுவின் நாமத்தில் சந்தித்து நடத்தும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு, பள்ளி கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால நல்ல ஞானத்தை, அறிவை, புத்தியை, கல்வியை, ஞாபகத்தை தந்து படிப்பில் சிறந்தவர்களாக உதவியும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெற ஏற்ற துணையை உருவாக்கித்தாரோம். வேலை வாய்ப்பு காத்திருக்கிற மக்களுக்கு இயேசுவின் நாமத்தினால நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரோம். கடன் பிரச்சனை இருப்பவருக்கு இயேசுவின் நாமத்தினால கடன் பிரச்சனை விடுதலை தந்து அவர்களுக்கு நல்ல பணத்தேவைகளை, பொருளாதார அனைத்தும் சரித்து பொருளாதார ரீதியாக அவர்களை மேம்படுத்தும் சார். இன்னும் பலதான வியாதியோடு, சுகவீனத்தோடு, பலவீனத்தோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய தழும்புள்ள கரங்களை தொட்டு வியாதியை அவர்களை விட்டு விலக்கி போடும் சார். ரத்தம் இறங்கி அற்புத சுகத்தை தருவீராக. இந்த நொடிப்பொழுதிலே அற்புதம் நடைபெறட்டும் சார். ஒவ்வொருவரும் பரிசுத்தாவினால் நிரப்புவார்கள். சாட்சியுள்ள வாழ்வு ஜீவிக்கும்படியாக உதவியும். ஒவ்வொரு நாளும் பைபிளை வாசிக்கும், ஜெபிக்கும், உமக்கு குறித்து உறவிலே, பக்தியிலே நிலைத்திருக்கவும் கர்த்தர் உதவியும். மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரை தீமைகளுக்கு, ஆபத்துகளுக்கு, விபத்துகளுக்கு, மரணங்களுக்கு, நாசமாசங்கள் விலக்கரித்து இயேசுவிடத்துக்குள்ள மூடிபடுத்தி காத்துக்கொள்ளும். எல்லா துதி, கன, மகிமை உமக்கே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், தூய ஆவியாரின் கூட்டுறவும் என்றும் என்றும் எப்போதும் நம் அனைவரோடும், நம் இல்லங்களிலும், நம்முடைய பணிகளிலும் தங்கி நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. இறை அமைதியோடு புறப்பட்டு செல்லுங்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கேற்றவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.